அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கடை ரேஷன் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க மக்களே. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 6500 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா கொடுத்திருக்காங்க இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா 2 தடவையாவது நோட்டிபிகேஷன் வெளியிட்டு வந்துடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்கிறது. சரிங்களா? இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இல்லாத ஒரு சந்தேகம் என்னன்னா, காசு கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுறாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதற்கான முழு தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட வாரியா, சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிக்கலாம், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணா நம்ம ஈஸியா அதாவது ஈஸியா வேலையை வாங்க முடியும், இதுல வந்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன முன்னுரிமை இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு, அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்ன, ஸோ அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும், அதற்கான அப்டேட்ல நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து விண்ணப்பிச்சதுல இருந்து ஓகேங்களா, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க எப்படின்னு வாங்கிக்கணும், ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது, ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். மெயினா எப்போல இருந்து இந்த வேலையை நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தின தகவல் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்யர்மெண்ட் நோட்டிபிகேஷன் அப்ளை ஃபார் த நோட்டிபிகேஷனுக்கு இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரேஷன் ஷாப் ஜாப் அப்ளை ஆன்லைன் அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த வேலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து 38 மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து டோட்டலா நமக்கு வந்து 6500 பிளஸ் வேகன்சி அபிஷியலாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திலையுமே நீங்க எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் விண்ணப்பிச்சுக்க முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மாவட்ட வாரியா வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க இது வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ இதுல வந்து அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை கொடுத்துருக்காங்களே, இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு நோட்டிபிகேஷனும் செக் பண்ணிக்கணும், அப்ளை பண்றதும் அங்கதான், அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்றதும் அங்கதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்க. சரிங்களா?
அரியலூர் மாவட்டம் 75, செங்கல்பட்டு 178, சென்னை 344, கோயம்புத்தூர் 233, கடலூர் 245, தருமபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 273, கன்னியாகுமரி 134, கரூர் 90, கிருஷ்ணகிரி 146, மதுரை 163, நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200, நீலகிரி 67, பெரம்பலூர் 58, புதுக்கோட்டை 135, ராமநாதபுரம் 114, ராணிப்பேட்டை 118, சேலம் 276, சிவகங்கா 103, தென்காசி 83, தஞ்சாவூர் 200, தேனி 85, தூத்துக்குடி 141, திருச்சிராப்பள்ளி 231, திருநெல்வேலி 98, திருப்பத்தூர் 75, திருப்பூர் 240, திருவள்ளூர் 237, திருவண்ணாமலை 376, திருவாரூர் 182, வேலூர் 168, விழுப்புரம் 244, விருதுநகர் 164, மயிலாடுதுறை 150. டோட்டலா நமக்கு 6500 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், ஓகேங்களா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், இந்த 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு அஃபிஷியலா நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம், ஓகேங்களா, நீங்க விற்பனையாளருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். பேக்கர், அதாவது நீங்க கட்டுனருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் நீங்க ஓசியா இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரி இந்த கேண்டிடேட்ல இருக்கிறவங்க 18 வயசுல இருந்து நீங்க 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு ஹேண்டிகேப்ஸா இருக்கீங்க, ஆல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 17 வயசுல இருந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. 45, 50 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஒருவேளை நீங்க ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா நீங்க 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி பிடபிள்யூல வரீங்க அப்படின்னா நீங்க 18ல இருந்து 42 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் அப்ளை ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா சேல்ஸ் சேல்ஸ் பர்சன் சேல்ஸ்மேன் 150 அப்ளை பண்றதுக்கு, பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூஸ், ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 6250 ரூபா தான் சேலரி கிடைக்கும். போக போக தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இன்னும் வந்து ஒரு 3 நாள் டைம் இருக்கு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு அடுத்த மாதம் வரைக்கும் நம்ம வந்து டேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே டாக்குமெண்ட்லாம் விண்ணப்பிச்சுக்க ரெடியா இருங்க. ஸோ இந்த மீண்டும் ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.